ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆண்டவர் ரொம்ப நம்ம நல்லவராகவே நம்மளோட வாசம் பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இதோ இந்த 12வது நாள்ல கூட தெய்வ கிருபையினால உபவாசிக்கும்படியாய் நாங்கள் நல்ல சுகத்தை கொடுத்து பலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தினால இடை கட்டி தொடர்ந்து உபவாசிக்க தேவன் இது மட்டுமாய் கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர் கிருபை எவ்வளோ பெரிதா இருக்கிறது. அவர் நமக்காக அனைத்தையுமே செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி சிறுசுகளை தாழ்த்தி ஒரு விசையாய் தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பிதாவே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று இந்த நாள்ல கூட உம்முடைய சமூகத்திற்கு தாகத்தோடு தேடி வந்திருக்கிறோம். ஆனால் என் தேவரீர் நீர் இங்க வாசம் பண்ணுகிறீர். எங்களுக்காக கிரியை செய்ய வல்லவரா இருக்கிறீர். நீர் போதுமானவரா இருக்கிறீர். உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் மத்தியில நீர் வாசம் பண்ணுகிறீர் என்று நம்பி வந்திருக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறீர் ஆண்டவரே, பதில் கொடுக்கிறீர். எல்லாவற்றிலும் ஆண்டவரே நன்மையினால் எங்களை முடி சூட்டுகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இடத்தின் ஆழத்திலிருந்து கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு இதுவரைக்கும் நம்ம நிர்மூலப்பட்டு போகாது இருப்பது தேவனுடைய சுத்த கிருபையும் இரக்கமுமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த கிருபைக்காக இந்த காலவெல்ல நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நம்ம மீது அவர் நினைவா இருக்கிற அந்த நினைவுக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை முற்றிலுமாய் உமது பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்தியில வாசம் பண்ணி கர்த்தரே எங்களை நடத்தும்படியாய் வாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இந்த வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி ஆவியானவரை வரவேற்போம். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்காக அனைத்தையுமே செய்து முடிக்க ஆற்றல் உள்ளவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் யோபு சொல்றாரு 42:2, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரா இருக்கிறீர். நீர் செய்ய நினைக்கிறது என் வாழ்க்கையில ஒரு நாளும் தடைப்படாது. எனக்கு சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில அவர் செய்யணும்னு நினைக்கிறது எதுவுமே தடைப்படாது. பிரியமானவர்களே, அவர் ஒண்ணு முடிவெடுத்தால்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. இன்றைக்கு இந்த நாளில் உங்களுக்கு முன் குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே உங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். பல காரியங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். அந்த முன்குறிக்கப்பட்ட காரியத்தை உங்களுக்கு நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். நீங்க விசுவாசிங்க. இந்த 12வது நாள் உபவாசத்துல உங்களுக்கு முன்குறித்து தேவன் வைத்திருக்கிறதை நிச்சயமாகவே நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனாலும் சில வேளையில நீங்க கூட உங்கள் வாழ்க்கையில பல காரியங்களை இழந்து போயிருக்கலாம். அப்படியா, உங்கள் சொத்துக்களை இழந்திருக்கலாம், உங்க அன்பான உறவை இழந்திருக்கலாம், உங்க சந்தோஷத்தை இழந்திருக்கலாம், உங்க சமாதானத்தை நீங்க இழந்திருக்கலாம். பிரியமானவர்களே, ஏன் சில பொருட்களை கூட நீங்க இழந்திருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா நீங்க இழந்து போனது அத்தனையுமே திருப்பி கொடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நான் இதெல்லாம் இழந்திருக்கேன், ஆனா இழந்ததை திருப்பி கொடுக்க என் தேவனால முடியும் என்று ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் பெரியவர். ஏனென்றால் எரேமியா 32:27 படி கர்த்தர் சொல்கிறார், என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரால எல்லாமே ஆகுங்க. அவரால எல்லாமே ஆகும். உங்களுக்காக எல்லாமே அவர் செய்து முடிப்பார். உனக்கு கடினமா இருக்கலாம், ஆனா தேவனுக்கு லேசானவைகள். உமக்கு கூடாததா இருக்கலாம், ஆனா தேவனால எல்லாமே கூடும். அல்லேலூயா. அவர் மகிமை மறுபடியும் உன் வாழ்க்கையில விளங்கும். எதை இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, எது இல்லையே என்று நினைக்கிறீங்களோ, எது கிடைக்குமோ என்று நினைக்கிறீங்களோ, மறுபடியும் இந்த நாளில் ஹல்லேலூயா சொல்லுகிறேன், மறுபடியும் அந்த அவரோட மகிமை உங்கள் வாழ்க்கையில விளங்கும். பிரியமானவர்களே, நீங்க விசுவாசிங்க. இந்த காலங்கள்ல ஆண்டவரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இன்னைக்கு உன்னை பார்த்து கேட்கிறார். மகளே, எதுல அதிசயம் வேணும், எதுல எனக்கு இந்த காரியம் நடக்கணும், எதை கர்த்தர் செய்து முடிக்கணும், எதுல நீ ரொம்ப கடினமான ஒரு ஸ்ட்ரகிள் வழியா போய் கொண்டிருக்கிற, எதை நீ இழந்து போய் வந்திருக்கிற, எதை இழந்து போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் மறுபடியும் அதை கொடுப்பார், மறுபடியும் அதை கொடுப்பார். உன் பிள்ளையை நீ இழந்தாய் அல்லவோ, உன் பிள்ளையை நீ இழந்தாய் அல்லவோ, அதை மறுபடியும் தேவன் உனக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவரால் எல்லாவற்றையும் எடுத்து கட்ட முடியும், கூடாதவைகளை கூட வைக்க முடியும். அவரால் சகலத்தையும் செய்ய உன் வாழ்க்கையில் அவர் சர்வ வல்லமுடைய தேவனா இருக்கிறார். அந்த தேவனை விசுவாசுடன் நம்பிக்கையுடன் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர் ஆண்டவரே. நீர் நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது என்று சொல்லி என்னோட கூட சேர்ந்து கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஜீசஸ். ஆமென். நல்ல கரங்களை தட்டுவோம்.
உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைப்படாதையா. மறுபடியுமாய் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாள் தடைப்படாதையா. மறுபடியுமாய் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே. உமக்கே ஆராதனை. கைகளை உயர்த்தி என் உயிருள்ள நாளெல்லாம், yes Lord, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன், என்னை காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறேன். நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன், நிமிடந்தோறும் விசாரித்து மகிழ்கின்றேன். உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் தெய்வமே, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் இயேசுவே, உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன், என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவேன். நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, ஆமாண்டவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன், உந்தன் சொல்லை உணவு போல காத்து கொண்டேன். உமக்கே ஆராதனை. விசுவாசம் உள்ளவர்களாய் நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை. இயேசுவே, என் உயிருள்ள நாளெல்லாம் நான் இனி முடியா அதிசயம் செய்பவரே. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இனி முடியா அதிசயம் செய்பவரே, காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, என்னை காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தரே, அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே, எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதையா, நீர் எப்போது வருவீரையா? என் உள்ளம் ஏங்குதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும்
ஆண்டவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென முன் குறித்த எதையுமே, எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர், எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்களுக்கு குறித்ததை அவர் நிச்சயமாகவே நிறைவேற்றி முடிக்க சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீ நம்பி, நீ விசுவாசி. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துங்க. இதனால எது தடைப்பட்டிருக்கிறோம், எதை நீ இழந்தாயோ, எது திருப்பி வரவே வராது என்று நினைக்கிறாயோ, அது எல்லாவற்றையும் உனக்கு மீண்டுமாய் மறுபடியுமாய் கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அவர் ஆற்றல் பெரியது, அவர் செயல்கள் பெரியது, அவர் சர்வ வல்லமையுடைய தேவன். ஹல்லேலூயா. இவ்வளவுதான் நம்பிக்கை எழுந்து போயிருந்தாலும் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்லுகிறார், மகளே, உன்னை பார்த்து சொல்றார், மகனே. ஹல்லேலூயா. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால எல்லாமே ஆகும் என்று சொல்லுகிறார். அவரால் எல்லாமே ஆகும். என் தேவனால் எல்லாம் ஆகும். ஆக போகிறபடினால், செய்ய போகிறபடினால் கரங்களை தட்டி நீங்க ரிசீவ் பண்ணிக்கொள்ளுங்க. நன்றி செலுத்துங்க ஆண்டவருக்கு. இன்னைக்கு நீங்க செய்ய போவதற்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுக்கு முன் குறித்தவைகளை தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஒன்று சொல்லுகிறேன், பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். சின்ன சின்ன காரியத்தை ஆண்டவர் செய்வார் நீங்க நினைக்கலாம். பெரிய காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா என்று இல்லை. உன்னோடு இருக்கிறவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் நிச்சயமாகவே செய்வார், தந்தருளுவார், உன்னை வாழ்ந்திருக்கும்படியாய் செய்வார். நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வேளையில துதித்து கீர்த்தனம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம், எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். எத்தனை அருமையான சாட்சிகள் எழுப்புகிறது ஆண்டவரே. அதற்காக நன்றி, நன்றி, நன்றி கர்த்தாவே. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதியும் கனமும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபித்து இந்த ஆராதனை உமது பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அமருங்க. Hallelujah. Amen. Amen. My God is a good God. இந்த அருமையான இந்த காலை வேளையிலே நேற்று அநேகர் போகும்போது, சபை விட்டு போகும்போது பேசி விட்டு போனார்கள். ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது இந்த உபவாசம் எங்களுக்கு என்று. நிச்சயமாக தொடர்ச்சியாக கவனிங்கள். நிச்சயமாக கர்த்தர் ஒரு மாற்றத்தை இது 21 நாட்களுக்கு பிறகு காண்பிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாள் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். தொடர்ச்சியாக தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். எங்களை ஞானத்தோடு மறுரூபப்படுத்தி உருவாக்கி நடத்தி கொண்டிருக்கிற மகிமைக்காக நன்றி செலுத்தி, இந்த நாளையும் எங்களுக்கு போதிக்கிற காரியத்தை இந்த உபவாசத்தில் பிரயோஜனமாக இருக்க கற்றுக்கொள்ள கண்கள் திறக்கப்பட, செவிகள் திறக்கப்பட, ஞானம் திறக்கப்பட, இந்த பாத்திரத்தை அபிஷேகத்தினால் நிரப்பி உணர்வுள்ள ஆவியை கொடுத்து வழிநடத்தும்படி 21 நாட்கள் உபவாசத்தை இந்த நாள் நீ பேச போகிற காரியத்துக்காக நன்றி செலுத்தி அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள கிருபையை ஊற்றும்படியாக இயேசு நாமத்தில் சோத்திருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நம் வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் என புதிதாக யாராவது பார்ப்பார்கள், அவருக்கு பிரயோஜனமா உள்ளதா இருக்கிறபடியாக முதல் ரீகேப் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பேன். நான் எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை தான் மையமாக வைத்து பேசி கொண்டிருக்கிறேன். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, கல்லிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று தலைப்புல கர்த்தர் நாம் அனைவரும் தேவனோட கரத்தில் இருக்கபடியாக நாம் ஒரு மண்ணு என்று சொல்லி அவர், நீ என் கையில இருப்பையானால் தான் என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும். நீ விசேஷமா மண்ணு போல என்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது ஒரு பொன்னாக மாற்றுவதற்காகத்தான் இந்த குயவன் சில காரியங்களை இந்த 11 நாட்களும் உங்களோட பேசிக்கொண்டு இந்த 12வது நாட்களும் உங்களோட பேச விரும்புகிறார். ஆரம்பத்தில் பார்க்கும்போது ஒரு மண்ணாக அவர் இடத்தில் போனோம். அவர் நம்மளை உருவாக்கினார், சுத்திகரித்தார், ஞானத்தை கொடுத்தார், மறுரூபப்படுத்தினார், விசுவாசத்தில் நிரப்பினார், சமாதானத்தை கொடுத்தார், தப்பிக்கொள்வதற்கு நடத்த வழி நடத்தினார், விசேஷமாக விருப்பத்தை உருவாற்றினார். அப்புறம் இன்றைக்கு உங்களை உற்சாகத்தில் நிரப்புவதற்கு அவர் கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
இதுக்கு வேறாக ஒரு ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொண்டோம்னா, எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. உங்களை நிரப்புறா. ஒரு உதாரணம் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒரு தலைப்புல பேசி கொண்டிருக்கிறான், ஒரு காரணத்தோட பேசி கொண்டிருக்க. ஒருவேளை உங்களோட வீட்டில் ஒரு திருமணம் நடக்குது, மகளுக்கும் திருமணம் நடக்குது. 2 பேருக்கு நடக்கும் பொழுது மகனோட நாட்கள் நெருங்கி விட்டது. இப்போ அந்த மாப்பிள்ளைக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணுவீங்க? நீங்க ஒரு லிஸ்ட் போடுவீங்க, என்னென்ன ஆயத்தப்படுவீங்க? மாப்பிள்ளைக்கு நல்ல கோட்டை ஷூட் எடுக்கணும், அப்புறம் அந்த கோட் ஷூட் 4 கடை 10 கடை ஏறி இறங்கி எது செட் ஆகுதுன்னு பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி மேட்சா டை வாங்கணும், அது ஷூ வாங்கணும், அதுக்கப்புறம் ரிங் ஒன்று வாங்கணும், செயின் ஒன்று வாங்கி போடணும். ஏதோ ஒரு ஆசைப்படுறீங்க, செயின் வாங்கி போடணும், அதுக்கப்புறம் அதுக்கேற்ற ஷூ வாங்கணும், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து மாப்பிள்ளை அழகாக இருக்கணுன்றதுக்கு ஒரு பியூட்டி பார்லருக்கு அனுப்பி ஒரு நல்ல அழகுப்படுத்தி இதை போடும்போது இந்த மாலை போட்டால் தான் கரெக்டாக இருக்கணும், அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக 2 பேருக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவோ லிஸ்ட்டு போட்டால் தான் அவர் கரெக்டாக 6:30 மணிக்கு வந்து நிற்பார். அப்படி தானே? அதில் ஒன்று குறவதில் முகம் விடையிடும், மாறிடும். ஒரு ஆஃப்டர் ஆல் மிஞ்சி போனால் ஒரு 5 மணிலேருந்து 10-10:30 வரைக்கும் அந்த கிஃப்ட்டும் மொய் வாங்குறதுக்கும் நிற்கிற அவருக்கே இவ்வளோ அழகு பார்க்கும் பொழுது வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் நடத்தப்படணும்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தை அழகுபடுத்துறதுக்கு அநேக காரியத்தை கருத்தை செயல்படுகிறார். ஹல்லேலூயா. இஸ் சிம்பிள் லாஜிக். இந்த 21 நாட்களை உங்களை வடிவமைத்து நடத்துகிறது எல்லாம் ஒரு கிளையா இருக்கிறபடி தான் பேசுகிறார். இன்றைக்கு எடுத்துக்கொண்ட வேத பகுதி தியானத்துக்காக ரோமர் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதனால இந்த தலைப்பு இன்னைக்கு உங்களோட பாத்திரத்தை உற்சாகத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்ற விரும்புகிறார். முதல் வசனம் சொல்லுகிறது, ரோமர் 12:18 சொல்லுகிறது. முதல் வார்த்தை அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். அசதியா இருக்க கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆவியிலே அனலாயிருங்கள். 2 காரியம் இருக்கணும். அசதியா இருக்க கூடாது, ஆவில அனலா இருக்கணும். 3வது கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். ஏதாவது ஆண்டருக்கு செய்யுங்க, ஏதாவது ஆண்டருக்கு செய்யுங்க. ஏதாவது ஊழியக்காரர் பாஸ்டர் மட்டும் இல்ல, அழைக்கப்பட்டவர் அநேகரும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்காத ஏதாவது செய்யுங்க, ஏதாவது செய்யுங்க. ஐயோ அதுக்கு படிக்கல, நோ, ஏதாவது ஆண்டருக்கு. இந்த உலகத்தில் பிறந்துட்டியா ஆண்டவர் நோக்கம் இந்த உலகத்துக்கு பிறக்க வச்சிருக்க மாட்டாருன்னு ஏதாவது செய்யணும். அது நீங்க ஆண்டவர் சொல்றாரு, அந்த உற்சாகாவியை இன்னைக்கு ஊற்ற போகிறேன். அன்பான தேவ பிள்ளையில உங்களோட பாத்திரத்துல உற்சாகாவியை ஊற்று போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிற வேதம் சொல்லுகிறது. அசைதாராமல் ஜாக்கிரதையா. ஒரு வேளை பேங்க்ல இருந்து நல்ல ஒரு 10,000 20,000 டெபாசிட் பண்ணிட்டு வித்ட்ரால் பண்ணிட்டு பாக்கெட்லயோ பேக்ல வச்சுட்டு வரீங்க, எப்படி வருவீங்க? நீங்க ரிலாக்ஸா வருவீங்களா? எப்படி வருவீங்க? உங்க பார்வை எங்க இருக்கும்? பேக்ல. எதுக்கு? இந்த பணம் யாரும், அது பணத்தை உங்க ஆத்மாவை திருடுறதுக்கு, உங்க சிந்தையை திருடுறதுக்கு, உங்க உணர்வை திருடுறதுக்கு, உங்க ஞானத்தை திருடுறதுக்கு ஒருத்தர் ரெடியா இருப்பான். ஆனா நம்ம பணத்தை பாதுகாக்க தெரிஞ்ச நமக்கு நம்மோட ஆத்மாவையும் ஆவியும் பாதுகாக்க தெரியல. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அசதியா ரொம்ப ஸ்லாக்னஸா வருவாங்க. அப்படி அது வீடா இருக்கட்டும், சபையா இருக்கட்டும், எங்க போனாலும் ஆண்டோட காரியத்தை ரொம்ப ஸ்லாக். நான் சொல்றேன், நோனோ மகளே, இன்னைக்கு நீ ஸ்லாக்னஸா இருக்கிறனால தான் இன்னைக்கு நீ உற்சாகாவை ஊற்ற விரும்புகிறான். அதனால தான் உனக்கு பேசி கொண்டிருக்கிறேன் என்று சொல்றேன். நம்ம ஆராதிக்கிற தேவன் மிகவும் உற்சாகமான தேவன். என்னோட வேதத்தில் சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. அப்போ அவர் எவ்வளவு வீழ்ச்சிருந்து உற்சாகமா இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் ரத்தமாக அவர் சாயலோட மகரூபம் தரித்த நாம் எப்படி உற்சாகமா இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். நீ அசதியா இருக்காத மகளே, அசதியா இருக்காத மகனே, எப்போதும் அசையாராம ஜாக்கிரதையா இருக்கிற வேதம் சொல்லுகிறது. அவர் எப்படி தூங்காமல் உற்சாகத்தோடு இருக்கின்றாரோ, அவர் சாயலாக மண்ணிலிருந்து ரூபம் எடுத்து அவர் சுவாசத்தை கொடுத்த நமக்கு அவர் விரும்புகிறார், நீ உற்சாகமா இருக்கணும் மகளே, நீ உற்சாகமா இருக்கணும் மகன். அதுக்கு தான் இன்னைக்கு இந்த 12ஆம் நாள் கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறார். உன்னோட பாத்திரத்தை நிரப்பி அழகுபடுத்திட்டேன். இன்னைக்கு நேத்து சொன்னதை காட்டில இன்னைக்கு உற்சாகாவி உனக்கு ஊற்ற போகிறேன். ஹல்லேலூயா. உற்சாகாவி இருக்கணும். எப்படி நான் B12 இன்ஜெக்ஷன் போடுறது போல கர்த்தர் உங்களை மாத்த போறார். ஆனா இஸ் a supernatural God. வேதம் சொல்லுகிறது, அசதியாராமல் அனலா இருக்க வேண்டும். 1 நாளாகும் 28:9 வசனம் எடுத்து வாசிக்கும் பொழுது, என் குமாரனாகிய சாலமோனே, தாவீது அழகா தன் மகனிடத்தில் பேசுகிறான்.
என் குமாரனாக சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும், எப்படியா உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். ஒரே அடிக்கடிக்கிற உங்களை உற்சாகம் சொல்ல, கையில காசு எதை விதைக்கிறியோ அத நீ உற்சாகத்தோட விதைத்தினா அவரும் உன்னை உற்சாகமா தட்டி கொடுத்துட்டே வருவார். அல்லேலூயா. என் தேவன் ரொம்ப நல்லவர். தாவீது சாலமோனுக்கு சொல்ற ஆலோசனை கொடுக்கிறார். சாலமோன் இடத்துல ஏன் ஆலோசனை? ஆண்டவர் சாலமோன் இடத்துல ஒரு பெரிய உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறார். என்ன உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார்? சாலமோனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லிக்கிறார் ஆண்டவர்? ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு உத்தரவாதம் கொடுத்திருக்கார். தேவனுக்கு மிகப்பெரிய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்ற உத்தரவாதம் அவனுக்கு இருந்தபடியாக, ஆனால் இவ்வளவு பெரிய உத்தரவாதம் இருந்தும் தகப்பன் சாலமோனுக்கு சொல்லுகிறது, நீ எப்படி ஊழியம் செய்ய வேண்டும் என்று உற்சாகத்தோட எதையும் எதிர்பார்க்காத உற்சாகமா செய்யணும்னு சொல்றார். சாலமோனோட அப்பா ஆரம்பத்திலிருந்து ராஜாவா இல்ல? ஆரம்பத்தில் ராஜா தாவீதோட அப்பா ராஜாவா? சாலமோனோட அப்பா ராஜாவா இல்ல? எப்படி இருந்தார்? ஆரம்பத்தில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். நான் ரொம்ப யோசிப்பேன் அதெல்லாம். அவங்க கூட பிறந்தவங்க எல்லாம் அண்ணன் போட்ட ட்ரெஸ் அடுத்த தம்பி, அவன் போட்ட ட்ரெஸ் அடுத்தது. இப்போ கூட சில நேரத்தில் ஒரு வீட்டில் வந்து அக்கா போட்ட ட்ரெஸ் சிந்தாச்சு நீ போடுவாங்க. அந்த மாதிரி லாஸ்ட் ட்ரெஸ் தாவீதுக்கு வந்திருக்கும் நினைக்கிறேன். அவர் அப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்திருக்கிறார். சாலமோனுக்கு சிரிப்பா, எப்பா நினைச்சோன்னு நான் அப்பா தாவீது எத்தனை சிங்காசனம் உட்காரல, ஆடு மேய்ச்சேன், ஆண்டு 5 வேளை தொழுது சந்தோஷமா துதிச்சேன், அடிச்சாலும் உடைச்சாலும் துதிப்பேன், சிங்கத்தை பார்த்து ஓடல, கரடியை பார்த்து ஓடல, என் ஆண்டவர் என்னோட இருக்காரு, நான் துதிச்சேன் சொல்லி சாலமோனுக்கு கத்து கொடுக்கிறார். தவறு செய்து உணர்ந்தபடி அதையும் கத்து கொடுக்கிறாரு, நல்லதையும் கத்து கொடுத்து என் பிள்ளை ஆண்டவருக்கு உற்சாகமா செய்யணும்னு ஒரு தகப்பனோட உணர்வு உற்சாகத்தோட மகனுக்கு கத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பெற்ற பிள்ளைகளுக்கு நீங்க உற்சாகத்தினாவே கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்பா நான் போட்ட உடனே இந்த ட்ரெஸ்லயே வரல, இந்த கொஞ்சம் கீழ்ச்சி, இந்த பக்கம் ஆடு மேய்க்கும் போது செடி கீழ்ச்சிடுச்சு, நான் ஓரமா மரத்துல நூல் போட்டு தச்சுதான் இருந்தேன். இதான் பழச மறக்க கூடாது. அதை மறக்காம இருந்தனா உற்சாகம் கூட இருக்கும். பணம் நிறைய வந்துருச்சு நினைச்சுக்க, நானே ராஜா நானே மந்திரி, ஆண்டவர் இருக்க மாட்டார் உங்க கூட. அப்படிதான் வசனம் சொல்லுது. நீ உற்சாகத்தோட அவரோட இருந்தினா அவர் உனக்கு கூட இருப்பார், இல்லைன்னா உன்னை சேர்த்துக்கொள்ள விட்டுருவாரு. இதெல்லாம் சொல்லி நாளைக்கு அவ்வளோ பெரிய ஆலயம் கட்டும்போது பேரு புகழ் எல்லாம் வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி தகப்பன் ஒரு உற்சாகாவிய மகனுக்கு கத்துக்கப்பா, நான் இப்படிலாம் இருந்து இப்படி கூட பெரிய தாய்மார் இருப்பீங்க, பிள்ளைங்களுக்கு நல்லா கற்றுக் கொடுங்க, பிள்ளைங்களும் கத்துக்கணும். தாவீது எடுத்தோன்னு ராஜாவா அரண்மனையில் உட்காந்து ஒரு 500,000 பேரை வந்து ஆளுகை செய்யல. He suffered a lot. One day came to be a king. அந்த ஆடு வருவதற்கு பின்பாக அநேக காரியம் உழைப்பு இருக்கு. பணிவிடை செய்யும் போது உற்சாகமா செய். எந்த ஊழியமா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஸ்தானத்துல உண்மையா நீ செய்யும் பொழுது ரிவார்டு லட்சம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. அன்பான தேவபிள்ளை, ஆண்டவர் ஒருவேளை உங்களுக்கு ஏதோ ஒரு ஊழியத்துல, ஒரு சின்ன ஊழியத்துல, ஒரு சின்ன காரியத்துல, ஏதாவது நம்ம சபையிலோ இல்ல கேட்டு வேற எந்த சபையில எதை செய்தாலும் சரி உற்சாகத்தோட செய்யுங்க. ஐயோ நான் தான் அந்த சபையில பாஸ்டருமாக்கும் பாஸ்டருக்கும் செய்யறேன், நிச்சயமா கிடையாது. நீ யாருக்கு செய்யற? ஆண்டவருக்கு செய்யற. அதுல உண்மையா சொல்றேன், அந்த உற்சாகம் நாங்க இருக்கும் பொழுது நாங்க கேட்கவும் மாட்டோம். ஆனா நம்ம விபிஎஸ்ல நடக்கும், இந்த சகோதரி உடம்பே முடியாது, ஆனா அத்தனை நாட்கள் ஒரு வாரத்துக்கும் உற்சாகமாக எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் செய்து அனுப்ப. ஏன்னா அவங்க ஊழியத்துல உண்மையா இருக்கணும் இருப்பான். அதுலயும் உண்மையா என்னன்னா, பாஸ்டருக்கு மட்டும் தனியா வந்து ஒரு சிக்கனும் மட்டனும் மட்டும் ஒரு காயில சேமியா செய்து அனுப்புவாங்க. ஏன்னா எதுக்குன்னா அவங்க என்ன கனப்படுத்தல. வசனம் சொல்லுது, என்ன கனப்படுத்துகிறலை கனப்படுத்துவேன். என்னால கனப்படுத்த முடியாது, ஆனா என்னோடு இருக்கிறவர் கனப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியம், ஒரு சின்ன காரியம் பெருக்கிறியா, ஆண்டவருக்கு செய்யற. ஒரு சின்ன பாத்திரம் கழுவியா, ஆண்டவருக்கு செய்யற. வண்டி டோக்கன் போடுறியா, ஆண்டவருக்கு செய்யற. ஏனென்றால் அதைத்தான் தாவீது சாலமோனுக்கு அதைப்பா, நாளைக்கு பெரிய ஆலயம் கட்டுவார், நிறைய பெருசா இருக்கும், ஆனா நீ உற்சாகமா இருக்கணும். பணம் உனக்கு உற்சாகம் கொடுக்காது,
அழகனுக்கு உற்சாகம் கொடுத்தாது, அபிஷேகம் உற்சாகம் கொடுக்கும். தேவனுக்கு உற்சாகமா செய்ய வேண்டுமானால் என்று வேதம் உனக்கு கற்றுக் கொடுக்குது. ஒருவேளை ஆண்டவர் உனக்கு எல்லாம் பிளஸ் பண்ணிட்டார், ஆண்டவர் உனக்கு பிளஸ் பண்ணிட்டார், நம்மளும் ஊழியம் செய்யறோம், பணம் நிறைய வந்துச்சுன்னா என்ன சோர்வாயிடும்ல, அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்னது, ஆண்டவர் உங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டார். இப்போ ராஜசேகர் கோச்சிக்காத, ஏன்னா என் சபையாளத்தை நான் பேச முடியும், வேற நிறைய பேர் பார்ப்பாங்க. ஆண்டவர் வந்து ராஜசேகர் கிட்ட உனக்கு வீடியோ எடிட்டிங் கொடுத்துட்டார். அப்போ என்னன்னா, ஆனால் இது வரைக்கும் சாட்சி நான் தான் அங்கே வீடியோ எடுப்பேன், நான் இது வரைக்கும் வாய் திறந்து சொன்னது கிடையாது. அவனை குறித்து சொல்றது அது பேரு சாட்சி. அவன் ஒவ்வொரு நாளும் மழை அடிச்சாலும் இடி அடிச்சாலும் நாங்க வரதுக்கு முன்னாடி நின்னுப்பாங்க. இது நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, அதுவே சாட்சி. சில நேரத்தில் வர முடியலன்னா முன்னாடியே எங்களுக்கு எப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுவான், அண்ணே என்னால் வர முடியல, ஐயோ நாங்கள் என்ன பண்ணுறது, டோன்ட் வரி, கத்தரை ஆயத்தப்பட. சில வருவாங்க, சில வராத போயிடுவாங்க. ஆனாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா அங்கே ஆவியான நின்று வேலை பார்ப்பேன். ஏன்னா நான் செய்யறது அவருக்கு, எனக்காக பொழுது நமக்கு நான் செய்யல, அதுக்கு ஆண்டு ஆயத்தப்படுத்தும் போது இது எடுக்கிறது கத்தரை ஆயத்தப்படுத்துவார். எல்லாருமே ஆண்டருக்காக செய்யறோம், ஒரு மனுஷனுக்கு செய்யல, கர்த்தருக்காக செய்யணும். இனி கூட ஆண்டு யாருக்கும் சொல்றார், உற்சாகத்தோட செய்யணும், வெது செஞ்சாலும் சரி செய்யட்டும். அதுதான் தாவீது ஏன் விசேஷமா யோபு இவள் ஆசீர்வாதத்துக்கு காரணம், என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல். ஆனா அவர் எப்ப சொல்றாரு, பணம் கட்டுக்கட்டா அடுக்கு பணத்து மேல படுத்துருக்கும் போது சொல்றாரு, அவரு சொரிஞ்சிட்டு இருக்கும் போது சொல்றாரு என்னை கொன்று போட்டாலும். ஏன்னா அது வேற இது வேற, பகல் வேற இரவு வேற. ஓகே, எல்லாம் புரிஞ்சுக்கணும். பகலையும் இரவு ஒன்னா சேர்த்துருவீங்களா? பிளெஸிங் வேற, ஆண்டு கீழ்ப்படுத்து வேற. ஆண்டு சொல்றாரு நீ உற்சாகமா இரு, நான் தான் எல்லாம் பண்றேன், நான் தான். ஹலோ, எனக்கு பண்ணல, ஆண்டருக்கு பண்றேன். எனக்கு கூட கேட்குறீங்க, எனக்கு கேட்குறேன், பாஸ்டர் நீங்க பயங்கர ஒர்க் பண்ணுறீங்க. எனக்கு ஒர்க் பண்ணல, இப்போ கூட நான் என்னால் உடம்பு முடியலன்னா எவ்வளோ முடியுதோ உடம்பு செய்வேன். என்னால் முடியாத பட்சத்தில் சொல்லுவேன், ஆண்டு என்னால் முடியலன்னு சொல்லும் பொழுது கத்திரி யாராவது கொண்டு வந்துடுவேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆனால் இதையும் ஆண்டு பார்ப்பார், திராணிக்கு மேலே நம்ம தேவன் கொடூரமான தேவன் இல்லை, மனம் இருங்க, கரெக்டா தெரியும். அதான் வேதம் சொல்லுது, அது காலத்துல நியாயத்தாக செய்வார். ஒரு ராஜசேகர் துபாய்க்கு இடம் போயிடுச்சு, துபாய்க்கு வேலை கிடைச்சிச்சு, சொல்றேன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ராஜசேகருக்கு யாரையும் வந்து நிறுத்துவார், ஏன்னா அவர் வேலை. சொல்லுங்க, அவர் வேலை, அவர் வேலை எல்லாம் கரெக்டா செய்வார். சின்ன வேலையா இருந்தாலும் நீ உண்மையா செய்து பாரு, உண்மையா உள்ள மனுஷன் பரிபூர்ண. சாலமோனு கர்த்தர் ஆசீர்வதிச்சார், தாவீது ஆசை. நான் அவங்க வந்து எது வேணும் அப்பா எனக்கு வந்து பாரு, எவ்வளோ பாட்டு பாடுறேன், எனக்கு கொஞ்சம் பிளஸ் பண்றீங்க. இது வரைக்கும் அந்த வார்த்தை பைபிளில் போட்டதை நான் பார்க்கல. என்ன ஆசீர்வதிக்காம பாட மாட்டேன்னு சொல்ல, அவனோட வேலையை சொல்றான். ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு, ஒருத்தனுக்கு டென்ஷன் ஆக்குறாரு சவுல, அங்க போயிட்டு பாட்டு பாட வைக்கிறாரு. பாட்டு பாட முறையில இருந்து அபிஷேகம் ஆரம்பிக்குது. கர்த்தர் வல்லமையான காரியம் செய்யப்படுவார். நீங்க நினைக்கலாம் எடுத்தோன்னு இங்க, நோ, உனக்கு தாளந்தே இல்லையா, தாளந்தே இல்லையா? எனக்கு கூட சுத்த தாளந்தே கிடையாது. எங்க வீட்டுல எனக்கு பேர்ல வச்சது மக்கு, இது தண்டம், இது வேஸ்ட்னு. ஐயோ, நான் இப்ப நினைக்கிறேன், பேசினவங்களாம் தண்டம், பேசினவங்களாம் மக்கு, பேசினவங்களாம் யூஸ்லெஸ். ஏன்னா அவங்கள யூஸ்லெஸ் காரியம் செய்யறாங்க, நான் கர்த்தரோட தேவனோட காரியத்தை செய்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன பார்த்தாங்க, பிரேஸ் லார்ட்றாங்க. ஒரு அக்கா என்னை கூப்பிட்டு போன வாரத்தில் நான் ஜபிச்சுட்டு போனேன், என் பர்ஸு தொலைஞ்சிடுச்சுன்னு. ஆனா ஜபோஸ் நானும் கலந்துக்கிட்டேன், பர்ஸு கிடைச்சதுன்னு சோத்திரம் செய்ய வச்சது அவரு. ஹல்லேலூயா. என் தேவன். ஏன்னா உதாசனம் இல்லை, உற்சாகத்தோடு சரி. ஒருவேளை எல்லாம் வந்துடுச்சுன்னா, எல்லாம் வந்துட்டோன்னே எனக்கு வருமானம் வந்துடுச்சு, இனிமேட்டு எதுக்கு நான் ஒருவேளை ராஜசேகர் இனிமேட்டு நான் வரமாட்டேனா, நான் 4 வீடு வாங்கிட்டேன். என்னது, எத்தனை வீடு? 4 வீடு வாங்கிட்டேன். எனக்கு வாடகை வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா வருது. இனிமேட்டு வீடில் எடுக்க முடியாதுண்ணா. ஒரு வேலை நீங்களும் சொன்ன கோச்சுப்பீங்க, அவன் கோச்சிக்க மாட்டான். ஏன்னா நாங்கள் ரட்சிக்கப்பட வச்சு பாத்திரத்தில் ஊற்றி இயேசு யாருன்னு சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால இந்த அபிஷேகம் அங்கே இருக்கு. சின்ன வேலை, எந்த வேலை அதை சொல்ல, பசங்கிட்ட எல்லாம் யூத் எல்லாம் பெருக்கிறீங்களா, ஆண்டருக்காக பெருக்கும், சார் ஆண்டருக்காக படி. ஏன்னா கர்த்தருக்கு செய்யும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை பணம் வந்துட்டு பாரு, என்னாலும் செய்ய முடியாது. ஒரு ஓமை இருந்தது, சொல்ல விரும்புறேன், 10 நிமிஷம் முடிக்கிறேன். ஒரு சகோதரி பழைய ட்ரெஸ்ஸை போட்டு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுதாங்களாம் சபையில். ஒருத்தர் பெரிய ஆடி கார்ல வந்தார், வந்து பார்த்தார். அவங்கள பார்த்த உடனே, இந்த சகோதரி எவ்வளவு பாவமா, எப்ப பார்க்க மாசம் வர பார்க்குறேன்,
அழுக்கு சட்டையை போட்டு சேரெல்லாம் தொடச்சிருக்காங்க சொல்லிட்டு வெளியே வரும்பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்லாம் வாங்கி வச்சுட்டு ஒரு 2 lakh rupees கையில் எடுத்து வச்சுருந்தாங்க கொடுக்குறதுக்கு. அந்த சகோதரி வந்தோன்னு கொடுத்தாரு, தாங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு, இந்த 2 lakhs வச்சுக்கோங்க, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுக்கு வாங்கி போடுங்க. எதுக்குன்னு கேட்டாங்களா அவங்க. இவர் சொன்னாரா, இல்லை நான் தொடர்ச்சியாக பார்க்குறேன், நீ சபையில் சேர் துடைக்கிற, ஆல்டர் துடைக்கிற எல்லாம் பண்ணுறேன், உன்னை பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்கும், ட்ரெஸ் எல்லாம் இப்படி இருக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசுகிறார், ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அவங்க அதை கட்டின ஆடிலேயே ஃபஸ்ட்டு வசந்த காரில் போயிட்டு ட்ரெஸ்ஸு கோட் ஷர்ட் போட்டுன்னு சொல்கிறாங்களாம். எவ்வளோ வந்தாலும் தன்னை தாழ்த்தும் போது இருக்குன்றது என்னை பார்த்து கற்றுக்கணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு நேரம். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினச்சிப்போம் எல்லாம் வந்துருச்சு, நீ எல்லாம் வந்துட்டு ஆண்டரோட ஊழியத்தை விட்டு விலகினாலும் ஒரு சிறிய காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு செய்கிற நம்பிக்கையோடு இருக்கும்பொழுது கர்த்தர் நடத்துவார். இல்லை நான் இனிமேட்டு ஐம் பிஸி, ஏன்னா பிராயசேகர் சொல்கிறேன், ஐம் பிஸி, எனக்கு 4 வீடு வாடகை வந்துருச்சு. எனக்கு எவ்வளோ வந்துருச்சு? 4 வீடு எவ்வளோ அமௌண்ட்டு? 1.5 லட்சம் வந்துடுச்சு பாஸ்டர், என்னாலாம் வந்து செய்ய முடியாது. ஐயோ என்னை சுற்றி நிறைய பேர் பார்க்குறாங்க, நான் வந்து அந்த வயரை சொருவித்து நான் அந்த ப்ளக்கை போடுறதுலாம் என்னை எப்படி பார்ப்பாங்க, ஐயோ வர முடியாது. சரி திருப்பி ஆண்டர் வந்து இன்னொரு 1.5 லட்சம் கொடுக்குறாரு. இப்போ மாதம் எவ்வளோ ஆயிடுச்சு அவருக்கு? 3 லட்சம். சபைக்கு வரமாட்டார், ஏன்னா தொப்புள் மேலே கஞ்சி. நான் கேட்பேன், நான் ராஜசேகர் வரல, பார்க்குறேண்ணா எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது, நான் அந்த வீட்டில் வாடகை கொடுக்கணும், இந்த வீட்டில் வாடகை கொடுக்கணும். அப்படியா, சரி போய்ட்டு என்னால் அவர் தான் சொல்ல முடியும். அவர் யாருக்கு சேர்ந்தார் இத்தனை நாள்? ஆண்டருக்கு சேர்ந்தார், எனக்கு செய்யலை. நான் செஞ்சேன்னா எனக்கு தெரியும், ஒரு டோரை மூடனா இன்னொரு டோரை திறக்கும். ஆனால் அவனுக்கு தெரியல. வசனம் என்ன சொல்லுது பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 9:7 வாசிக்கும் பொழுது, உற்சாகமா கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமா இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளை, அவருக்கு போய் என்ன போயிட்டாரு, அவரு மாறி போறார். அதுக்காக இந்த வேத வசனத்தில் பார்க்கும் பொழுது சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அடுத்தபடியாக அப்போலோ என்ற ஊழியக்காரன், அது லாஸ்ட் உங்களுக்கு சொல்றேன். அப்போலோ என்ற ஊழியக்காரன் வசனம் அப்போஸ்தலர் 18:24. ஓகே, ஐ மிஸ்ட் இட். ஓகே, நோ ப்ராப்ளம். 2 கொரிந்தியர் 12 முடிச்சு இங்க ஒரு பார்க்கும்போது ஆண்டவருக்காக உண்மையாக செய்யணும். அன்பான தேவபிள்ளை, தேவனுக்கு உண்மையாக இருக்கும்போது அப்போலோ என்ற ஊழியக்காரனை பார்க்கும் பொழுது, அப்போலோ அப்போஸ்தலர் 18:24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்போலோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை மாத்திரம் அறிந்தவனாய் இருந்து ஆவில் அனலுள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான். திட்டமா ஒரு கொஞ்சம் தான் அறிஞ்சான், திட்டமா போதக பண்ணி கொண்டான். ஒரு சிலர் நண்பரை பார்க்கிறோம், ஆவி வரும்போது எங்களை கனப்படுத்தும் போது, தங்களை கேட்டது கிடைக்கும் பொழுது, தங்கள் விரும்பினது வரும் பொழுது அவர்கள் உற்சாகமா இருப்பாங்க. ஒருவேளை அவர்களது கிடைக்கிற காரியம் கிடைக்கலன்னா அவங்க உடல் சோர்ந்து போய் கர்த்தரோட காரியத்திலையோ ஊழியத்திலையோ கொஞ்சம் வெளிதேசத்துக்கு போயிட்டு அனுங்க ஆண்டவர் நடத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ராஜசேகருக்கு வர, ராஜசேகர் இப்போ என்ன ஆகிட்டார்? ராஜசேகருக்கு இப்போ 3 லட்சம் வந்துருச்சு. இப்போ நல்ல ஒரு வசதி வந்துருச்சு. அதனால சொல்லிட்டார், என்ன சொல்லிட்டாரு? பாஸ்டர் நீங்கள் வேற நான் 3 லட்சம் வந்துருச்சு, நான் மாசமான ஒரு 3000 ரூபா கொடுத்து ஒரு ஆளை வச்சிடுறேன். எவ்வளோ சொல்றாரு? நம்ம ஆண்டு பிச்சைக்காரனா? வசனம் சொல்லுது, எரேமியா 48:10 சொல்லுகிறது, முன்பாக இருக்கு. கர்த்தருடைய வேலையை நல்ல கவனிங்க, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், நல்ல கவனிங்க, அசதியா செய்கிறவன். இப்போ ராஜசேகர் வந்து உற்சாகமாய் செய்யறாரா? எப்படி செய்யறாரு? உற்சாகமாய் ஃபர்ஸ்ட் செய்யணுந்தாரு. இப்போ 3 லட்சம் வந்துருச்சு, அசதியாய் செய்ய. இப்போ படிப்படி ஆண்டு உயர்த்தினது மறந்து போச்சு. இப்போ அவர் கையில் எப்படிங்கிறாரு? அசதியாகிறாரு. வந்துருச்சு, சொல்றாரு, நான் கூப்பிடுறப்பா வரியாப்பா. இல்ல நான் அங்க போனோம் இங்க போனோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, கர்த்தரோட வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்படுவானோ. ஐயோ, கேட்கிறவங்களை எல்லாருக்கும் தான் சொல்றேன், ஆண்டரோட வேலையை உண்மையா செய்வனா நீ ஆசீர்வதிக்கப்படுவ. அந்த வசனம் கேட்டுச்சா, இனிமேட்டு வாரம் கரெக்டா வந்துடுவார். இல்ல என்ன பண்ணுவாரு? வால் டியூப பூடிங்கிடுவார். ஆண்டரோட வேலையில அன்னைக்கு உண்மையா சொல்றேன், எனக்கு 5000 ரூபாய் சம்பளம் ஆண்டு மூலமா கிடைச்சதோ டிராக்ஸை பொறுக்கினேன். அல்லேலூயா. டிராக்ஸை பொறுக்கின பிறகு ரோடா போயிட்டு மரத்துல தகுடு அடிச்சேன். சோத்திரம் உண்டாவதாக.
மூணாவது போயிட்டு ஒவ்வொரு நாள் சத்தியத்தை வசனத்தை வதைச்சேன். படிப்படியாக வதிச்சுனோம். இவனெல்லாம் கரெக்டா உற்சாகமாக்குறான்னு சொல்லிட்டு என்ன ஒரு ஊழியர் சுவிசேஷக்காரன் ஆக்கினாரு. சுவிசேஷக்காரன் ஆக்கணும் முடிச்ச உடனே காலங்கள் வந்தது. வேதாம கல்லூரிக்கு அனுப்பினாரு. என்னைய மனைவியும் வேதாம கல்லூரிக்கு அனுப்பின பிறகு இவங்களுக்கு ஒரு திருச்சபனை கொடுத்தாரு. எனக்கு ஒரு மந்தைய கொடுத்தாரு. எல்லாத்தையும் கடத்த கொடுக்கிறாருன்னா கஷ்டத்துக்கு கர்த்தருக்கு அசதி ஆறாமல் உற்சாகத்தோடு சேர்ந்து கொண்டு இருக்கிறேன். எவ்வளவு பலவீனம் வந்தாலும் தேவநாமத்தை உயர்த்துகிறேன். இன்னைக்கு போல்டா பேசுறேன். பின்னாடி ஒரு சகோதரி உட்காந்துக்கிறாங்க. அந்த சகோதரி நேத்தா வந்து கேட்டு போன பிறகு ஊசி போட்டீங்களா கேட்டாங்க. அவ்வளோ டயர்டில் படுத்துனது. ஆனா கர்த்தருக்கு அதை வச்சு அசதியாரில் உற்சாகத்தோடு இருக்கிறேன். பிகாஸ் மை காட் இஸ் அவர். கொடுத்தாலும் சோத்திரம். இங்க நேரத்துல பார்க்கும் பொழுது அப்போல போயிட்டு உற்சாகத்தோட சேர கொஞ்சம் ஞானம் மேல கொஞ்சம் தான் இருக்கு. அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் போது அநேகத்துக்கு அதிகாரி வைப்பாரு. அப்போல பயன்படுத்தினார். ஆண்டுக்கு நீ கொஞ்சமா எதுல உண்மையா இருந்துப்பாரு, ஆண்டவர் நிச்சயமாக உற்சாகாவியத்தை செய்யக்கூடிய அளவுக்கு ஆவியை ஊற்றுவார். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் தெரியும். அல்ல ஏசிய திருச்சபை பேக்ரவுண்ட்ல வந்தவங்க தான் உங்களுக்கு தெரியும். நம்ம சாம்சுந்தர் ஐயா இருக்கார் தெரியும் உங்களுக்கு. அங்க சாம்சுந்தர் ஐயா வந்து அப்படின்னு இரும்புவார். இரும்பின உடனே என்ன வரங்க யார் எடுத்து வருவா? ஒரு பாஸ்டர். அவர் பேர் பாஸ்டர் சைமன். ஓகேவா? அவர் கூடவே இருப்பார். பேக் தூக்கிட்டே போவார். கூடவே வருவார். கூடவே வருவார். யாருக்கு? அவர் என்ன சொன்னாலும் போதகரை சாப்பிட்ட பிறகு தான் சைமனும் சாப்பிடுவார். இது தேவ நாமத்துக்கு சாட்சியா சொல்றேன். நான் ஆரம்பத்தில் பேங்க்ல இருக்கும்போது அவர் தான் அப்பாயின்மெண்ட் கேட்பேன். அவர் தான் எனக்கு பாஸ்டர் சாம்சன் புக் பண்ணி கொடுப்பார். கார்ல வர்றார். எல்லாத்துக்கும் உதவியா இருப்பார். He was a good person. அவர் உண்மை உள்ள மனுஷன். அவர் சபையை திறந்துட்ட உடனே கொஞ்சம் நாட்டில் என்னையும் கூப்பிட்டார். நான் அங்கே சுவிசேஷம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு ஆண்டவர் அவருக்கு ஒண்ணுமே இல்லாத போது ரெட்டில்ஸ் பகுதியில் பெரிய சபையும் பெரிய ஆடுகளையும் கொடுத்து கர்த்தர் வச்சுக்காருன்னா உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வதிக்கப்படுவார். ஒருவேளை சாம்சதா நிறைய காசு கொடுத்திருந்தாரு, இன்னைக்கு சபை அங்க இல்ல. ஆண்டவரோட வார்த்தை அவர் அங்க சாம்சந்தத்துக்கு செய்யல, கர்த்தருக்கு செய்கிறார். இன்னைக்கு நம்ம திருச்சபையிலும் எந்த சபையிலும் எந்த காரியத்தை செய்தாலும் பாஸ்டர்மாக்கு செய்யல, பாஸ்டருக்கு செய்யல, யாருக்கு செய்யற? விபிஎஸ்க்கு சாப்பாடு கொடுத்தா யாருக்கு கொடுக்குறீங்க? ஆண்டருக்கு கொடுக்குறீங்க. ஆட்டோல ட்ரிப் அடிக்கிறீங்க, யாருக்கு கொடுக்குறீங்க? ஆண்டருக்கு செய்றீங்க. திருவிருந்து பாத்திரம் கழுகுறீங்க, யாருக்கு? ஆண்டருக்கு செய்றீங்க. வீடியோ எடுக்கிற யாருக்கு செய்றீங்க? அங்க பாக்குற யாருக்கு செய்றீங்க? எல்லாம் ஆண்டவருக்கு. என் தேவனுக்கு எதை செய்தாலும் நீங்க உண்டியில போட்டது போல அவர் கர்த்தர் மறுபடியும் திருப்பி தான் கொடுப்பார். இஸ் a supernatural. இன்னொரு மனுஷனை பார்க்கும் பொழுது விசேஷமா 2 கொரிந்தியர் 9:7 சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இன்னொரு காரியத்தை பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை சொல்றேன். 1 பேதுரு 5:2 வாசிக்கும் பொழுது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை, உங்களோட இருக்க தேவன் மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அல்ல, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் செய்யுங்கள். உற்சாக மனதோட செய்யணும். இது எந்த போதகர் பார்த்தாலும் சரி, சுவிசேஷர்கள் பார்த்தாலும் சரி, ஒரு தீர்க்கதரிசி பார்த்தாலும் சரி, ஒரு பிஷப் பார்த்தாலும் சரி, ஆதாயத்துக்காக பணத்துக்காக தசமபாகத்துக்கு செய்யாத கர்த்தருக்காக செய்யுன்னு சொல்றாரு. அதோ மேய்ப்பரும் ஆடுகளுக்கு மந்தைகளுக்கு உற்சாகத்தை கொடுத்து கத்துக் கொடுங்க. அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம். என் தேவனு சாட்சி. உற்சாகம், அந்த உற்சாகம் இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு நமக்கு இருக்கா? ஒரு தாவீதின் தகப்பன் விசேஷமாக தகப்பன் தாவீதுக்கு சொன்னது போல சாலமோனுக்கு கொடுத்த அறிவுரையை நீங்க ஆண்டு கூட உங்க பிள்ளைகளுக்கு அறிவுரை கொடுங்க. உங்க பேர பிள்ளைங்க அறிவுரை கொடுங்க. சௌர விட்டும் அது நிலானு கொடுக்காத. இயேசு இந்த சாப்பாடு கொடுத்தாரு. ஹல்லேலூயா. உனக்கு கன்னு வாங்கி தர சாப்பாடு சார், இயேசு உனக்கு கன்னு வாங்கி கொடுப்பாரு சாப்பாடு விட்டு. இயேசு வார்த்தையை உள்ள விதைக்கும் போது அது கிரியேட் செய்ய ஒரு நாள். அப்பா வாங்கி கொடுத்தேன் தெரியுமா? அப்பா செத்து கல்ற பொண்ணு அப்பா போயிட்டாரு, இனிமேட்டு யார் வாங்கி கொடுப்பான்னு சொல்லும் குழந்தை. அப்பா செத்தாலும் சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறேன், எங்க அப்பா செத்தாலும் எங்க அப்பா வாங்கி கொடுப்பாருன்னு சொல்லணும். அதுதான் தேவனோட வார்த்தை பிள்ளைகளுக்கு. சாலமோனுக்கு அதான் சொல்றான், எப்பா உற்சாகம் இருந்து ஆலயத்தை கட்டு, கர்த்தரோட நடத்துவாருன்னு சொல்றாரு. அவர் கூட இந்த சீசன் பார்க்குறான். பேதுரு சொல்றான், பேதுருக்கு ஒரு வாய்ப்பு வருது. அந்த வசனத்தை வாசிச்சு முடிச்ச உடனே உங்களை என்ன வாசிங்கம்மா? அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர், எப்படி செய்தால்? உண்மையாக செய்தால், உற்சாகத்தோட செய்தால், முழு மனதோட செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படுத்தும் போது மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை, என்ன கிரீடமா? மகிமையுள்ள வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். நம்ம பரலோகத்துக்கு போறது மாதிரி பூலோகத்துல வாடாத கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க ஆயத்தமா இருக்கிறார். எப்போ? உற்சாகமா தேவ சமூகத்தில் இருக்கணும். எதை செய்தாலும் உற்சாகமாக தேவனுக்கு செய்யணும்.
இங்க பேதுருக்கு ஒரு அழைப்பு வருது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவர்களை உள்ளே அழைத்து, ஊழியத்தின் சார்பில் போய் கொண்டிருக்கும்போது ஒரு சந்தர்ப்பம் நடக்கிறது. அவர்களை உள்ளே அழைத்து அவர்களுக்கு உபசாரம் வந்தவங்களை உபசரித்து மறுநாளிலே அவர்களுடனே கூட புறப்பட்டான். எங்க புறப்பட்டான் அப்புறம் சொல்றேன். அந்த வசனம் புறப்பட்டான். யோப்பா பட்டணத்தாராகிய நல்ல யோப்பா பட்டணத்தாரே சகோதரரில் சிலரும் அவனோடே கூட போனார்கள். ஓப்பனா பட்டணத்துல இருந்து எங்க போறாங்க? நெக்ஸ்ட் வார்த்தை வருது. மறுநாள்ல செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். எந்த பட்டணத்துக்கு போறாங்க? செசரியா பட்டணம். எந்த பட்டணம் ஆரம்பிக்கிறாங்க? யோப்பா பட்டணம். எல்லாரும் கூப்பிட்டுக்கின்னு எந்த பட்டணத்துக்கு போறாங்க? செசரியா பட்டணத்துக்கு போறாங்க. கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அவங்க எல்லாம் இட்டுக்கிட்டு இங்க இருந்து அங்க போறார். அது கால்குலேஷன் பண்ணாத விசேஷம் சரித்திரத்துல பார்க்கும் பொழுது 40 மைல் தூரமா, 40 மைல் தூரம்னா 50 இருந்து 60 கிலோமீட்டர். இங்க இருந்து மகாலிபுரத்தை தாண்டி போகணும். 50 மகாலிபுரம் தாண்டுமா பிரதர்? 50 கிலோமீட்டர் வராது, தாண்டி போகணும். எப்படி போறாங்க? சைக்கிள் இல்ல, ஹலோ, சைக்கிள்ல போல, ஷேர் ஆட்டோல போல, பெரிய ஆடி கார்ல போல, நடந்து உற்சாகத்தோடு தேவ பலனோடு ஆண்டு அழுத்தத்துல உண்மையா வச்சு உத்தமத்தோடு அங்க போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறாரு. அன்னைக்கு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி 2000 ஆண்டுக்கு முன்னாடி போனதை இன்னைக்கு ஆண்டு பேச வைக்கிறார். நீ ஆண்டுக்கு உற்சாகமா இருக்கும் பொழுது உன் சன்னதி பேசும். டாக்டர் தினகரன் அவர்கள் உற்சாகமா இருந்தார். அவர் வெள்ளை ஐட்டமே சாப்பிட மாட்டார். உப்பு கிடையாது, பால் கிடையாது, மாவு கிடையாது, உளுந்து கூட சாப்பிட மாட்டார். எல்லாம் வெள்ளை ஐட்டம் டாக்டர் சாப்பிட கூட சொல்லிட்டார். ஆனாலும் அந்த வயதான காலத்திலும் உற்சாகமாக அவர் தேவனுக்காக உண்மையா இருந்தத உண்மையுள்ள மனுஷன் காரணியா, அவர் உண்மையான காரணியா வந்தது. அவர் உண்மையா இருந்தால் டாக்டர் தினகரன் சாலை வந்தது. ஏன்னா உண்மை, உற்சாகம். நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்துக்கு இந்த உபாசத்தை சொல்றார். ஆண்டவரே மகளே, நான் லைனா உனக்கு நிரப்பிட்டு வரேன். இன்னைக்கு உற்சாகாவியை கொடுக்க ரொம்ப ஸ்லாக்னஸா இருக்காது. உற்சாகத்துல இரு. என்னால செய்ய முடியும், என்னால பண்ண முடியும், என்னால கொடுக்க முடியும், என்னால தூக்க முடியும், எல்லாம் நீ உன்னால முடியாதான். ஆனா சொல்லு, சொன்னா அவர் செய்வார். அல்லேலூயா. நம்ம சொல்றதுக்கு பயப்படுவோம். ஐயோ இது எப்படி அல்ல, அப்படிதான். கேட்கிறவர் யாவோன் பெற்றுக்கொள்ள வேதவசனம். ஒரு கூட்டத்துக்கு கர்த்தரை ஆயத்தப்படுத்தி கூப்பிடுறாரோ அந்த கூட்டத்துக்கு உற்சாகமாக போ. கர்த்தரோட சபைக்கு வரியா, உற்சாகத்தோட சபைக்கு வா. உற்சாகத்தோட வேதத்தை வாசி. அல்ல வசனத்தை தவறா புரிஞ்சுப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கல. 1 கொரிந்தியர் 9:24-25 பார்க்கும் பொழுது, பந்தய சாலையில் ஓடுகிறவர் எல்லோரும் ஓடுவார்கள். எல்லாரும் ஓடுவாங்க. ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? ஒருத்தன் தாங்க பெறுவான். அல்லேலூயா. நான் இப்ப சொல்லிட்டேன், நான் வீட்டு வாசலாண்ட தெரியாம தங்க கட்டி வச்சுட்டு வந்துட்டேன். வந்தவங்களும் தெரியும், வீடு தெரிஞ்சுனா போய் எடுத்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் ஓடுவீங்களே. ஆனா யார் ஃபர்ஸ்ட் போறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். நம்ம அதை ஃபர்ஸ்டா நினைச்சு ஆண்டருக்காக செய்யணும். ஆண்டருக்கு ஃபர்ஸ்டா ஓடணும், ஃபர்ஸ்டா செய்யணும், பெஸ்டா செய்யணும், ஆண்டருக்கு நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் செய்யணும். பெஸ்ட்னு சபைக்கு காணிக்கை பத்தி நான் பேசல, தசம பத்தி பேசல, அது ஒரு பாகம். ஆனா ஆண்டருக்கு துதிக்கணும், ஆண்டருக்கு நல்லா இருக்கணும். சொல்லலாம். தாவீது சொல்றான், சாலமன், எப்பா பழசு நினைச்சு பாரு. அப்பா மரத்துக்கீழ வந்து பாட்டு போடும் போது ராஜா வஸ்தோட பாட்டு பாடல, நானே எங்க அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸை தான் போட்டு பாடினேன். ஆனா கொஞ்சோட நினைப்ப, ஆனா புது ட்ரெஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீ சபையை ரொம்ப லேசா கட்டாத, பழச நினைச்சு பாரு. உற்சாகத்தோட கட்டு. ஆள் இருக்குன்னு கட்டாத, பணம் இருக்குன்னு செய்யாத, ஆண்டருக்காக செய்யி, கர்த்தர் செய்வார். உற்சாகம் நிறைய ஸ்லாக்னஸ், உற்சாகம் இருக்கணும். எல்லாம் வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு சொல்லுவாங்க 50 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை தோராம 50 வச்சுப்போமே, 50 வச்சுக்கலாங்களா? 50 வயசு சொல்லுவாங்க, இல்லை பிரதர் என்னால் நடக்க முடியல பிரதர், எனக்கு கால் வலி அதான் வர முடியல பிரதர். நான் சொல்றேங்களா, பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஆனா ஒரு மேரேஜ் திருமணத்துக்கு போட்டுமே ட்ரெஸ்ஸை பார்க்கணுமே, அப்போ வயசு தெரியாது. வாலிப போட்டு ட்ரெஸ் பண்ணுவாங்க. அது ஜென்ஸ் ஆனாலும் லேடிஸ் ட்ரெஸ் பண்ணி பிக்கப். அப்போ வயசு தெரியாது. ஆண்டர் திரும்பி வயசு தருதா? காலை உடச்சிடுவாரு. ஆண்டர் எச்சரிக்கிறார். உற்சாகம் அப்போ வராதான். கல்யாணம் பிரியாணி சோறு துண்டுறதுக்கு உற்சாகம் வருமா? எல்லார்ட்டும் பார்க்கணும், நான் நல்லா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன். வீட்டுக்கு வந்து நல்லா முடியல. இங்க வந்து தான் நான் பார்த்துருக்கேன், 70 வயசு பாட்டியம்மா ட்ராக்ஸ் கொடுத்துனுக்குது. ஆண்டர் எனக்கு இன்னைக்கு எனக்கு டிஃபன் வாங்கி கொடுக்க வைக்கிறாரு. அவங்க என் தேவன்
ஸ்கூப்பர் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 2 தீமோத்தேயு 4:7-8 சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன். இதுக்கு சாவல சொல்லுவாங்க, எனக்கு சொல்லவே பிடிக்காது, என்ன பத்தி சொல்லிதான் ஆகணும். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை இது காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. ஒரு வேலையும் செய்யல, ஒரு வேலையும் செய்திருக்க மாட்டார், ஒரு வேலையும் ஆண்டருக்கு ஒரு ட்ராக்ஸ் கொடுத்துருக்க மாட்டார், ஆண்டரோட சத்தியத்தை எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டார். ஆனா போதவரோட என்ன பண்றது, இதை சொல்லனா பாஸ்டருக்கு தெரியலன்னுவாங்க. லாஸ்டா எங்க போட்டாலும் கோல் இங்க தான் விழும். பாஸ்டர் என்ன மாட்டோம், பாஸ்டர் வந்து அந்த வசனத்தை சொல்லவே இல்லையா, அந்த பாஸ்டர் வந்தார், ஹலோ அந்த பாஸ்டர் காணிக்க மக சொல்றாருப்பா, என்ன பண்ண நம்மளும் சொல்லி தான் ஆகணும். நல்ல போராட்டத்தை போற என்ன போராடின, நான் அதனால தான் அந்த வசனத்தை கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லா போதிப்பேன். ஏன்னா ஆண்டர் கணக்கு கொடுக்கணும். என்ன கேட்பாரு, ஏய் அவர் போராடினாரா, எனக்கு என்ன செய்தாரு, சபைக்கும் சரியா வருத்தில்ல, சபைக்கு வரமாங்க டம்மேஷன் இருக்கிறாரு, கரெக்டாக வந்து என்னென்னும் பண்றாரு, அவர் நல்ல போராட்டத்தை போராடினாரா, ஒரு சார கூட எடுத்து வைக்க மாட்டாரு. நீ போய் சொல்றேன்னு இல்ல ஆண்டவரே, அப்புறம் காணிக்க கொடுக்க மாட்டான்னு செய்யறேன்னு கேட்பாரு. எதுக்கடா அது ஒம்பு, சத்தியத்தை சத்தியமா போதிக்கும், சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையா. அங்க அந்த வசனம் சொல்லு. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒண்ணு கிழிச்சு ஆடு தாடு காண்டேரின்னு சொல்லுவாங்க பார்த்தா, ஒரு ஆடு தாண்டோன்னு அதை பழக்கம், அதை ஒழிகாரம் செய்யணுங்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டருக்காக உற்சாக கர்த்தர் சொல்றாரு. இன்னைக்கு ஒருவேளை வெதுப்பார்கள், என்னால முடியல, எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு டேப்லெட் போட்டேன், எனக்கு கால் சுளுக்கிடுச்சு, எனக்கு முதுகு வலிக்குது. நோ, நீ உற்சாகத்தோட கால் எடுத்து வை. ஒருவேளை யோர்தான கால் எடுத்து வைக்காம ஐயோ தண்ணி, ஐயோ தண்ணி நினைச்சிருந்தானா அதை பிளக்கறத பார்த்திருக்க முடியாது. கால் எடுத்து வச்ச உடனே யோர்தான் பிளந்தது. நீங்க ஆண்டவர் சொல்றார், உற்சாகத்தோட தேவ சமூகத்தில் வா, உற்சாகத்தோடு ஆவியை ஊற்ற விரும்புகிறார். பவுல் கர்த்தர் உற்சாகமாக அத்தனை மைல் தூரம் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். பவுலுக்கு ஒன்றும் தெரியல, கொஞ்சம் இருந்தது, ஆனால் அதை வைத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றார், தாவீதுக்கு எல்லா வசதிகள், வாய்ப்புகள், சொத்துகள், அநேக ராஜ அரண்மனை இடம் இருந்தாலும், ஆலயத்தை கட்டுறதுக்கு பணம் எல்லாம் இருந்தாலும், சாலமோனுக்கு தாவீது சொல்ற அறிவுரையானது, எப்பா வெதுவெதுப்பா செய்யாத, உற்சாகத்தோட தேவனுக்கு செய். இன்றைக்கு அன்பான சகோதர சகோதரி, இந்த உபவாச நாளில் அது ஊழியக்காரனா இருக்கட்டும், சுவிசேஷனா இருக்கட்டும், இதை பார்க்க ஊழியம் செய்யலாம், வாட் எவர் இட் இஸ், இல்ல சின்ன மினிஸ்ட்ரி செய்யலாம், இல்ல விசுவாசியா இருக்கலாம், விசுவாசியா இருந்து பைபிள் காலேஜுக்கு போல எது இருந்தாலும் சரி, உன் கிரியகத்த பலன் அந்த உற்சாகத்தோட இருக்கும் போது தான் கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற, மகனே மகளே, நீ சோர்ந்து போய் வந்திருக்கிற, உனக்கு நான் உற்சாக ஆவியை கொடுப்பேன். அன்னைக்கு காஞ்ச எலும்புகளுக்கு புதிய நரம்பு கொடுத்த நான், அந்த காஞ்ச எலும்புக்கு சதையை கொடுத்த நான், அந்த காஞ்ச எலும்புக்கு 4 திசையில காற்றடித்து அனுப்பின தேவன் நான். இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை உற்சாக ஆவியை கொடுக்கிறேன். நீ சோர்ந்து போக மாட்ட. நீ ஓட போற தூரம் வெகு தூரம் இருக்கு. குடும்பத்தை பார்த்து சோர்ந்து போகாத, உற்சாகமாயிரு. ஐயோ போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போகாத, உற்சாகத்தை ஊற்று. இன்னைக்கு தேவன் உபவாசத்துல உற்சாகத்தின் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். ஏசாபா சாகா திமாங் கலே கதூரா தைலே ஜல் பிஸா கதிமான் தோரபா. ஒரு உற்சாகத்தின் ஆவி சிறிய வயதில் பெரியவர் முதியோர் இருக்கும் உற்சாக ஆவியை ஊற்றுகிறார். என் தேவன் நல்லவர். நீ போகும்போது சில ஆண்டவரே, நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன், இந்த உபவாசம் இருந்தது நல்லது, நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன், இனி ஓடுகிற தூரம் மைலா இருந்தாலும் எத்தனை கிலோமீட்டர் நான் போவேன், என் கர்த்தர் அழைத்தால் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லும் பொழுது, அவரோட பணியை உத்தமத்தோட உண்மையோடு உற்சாகத்தோடு செய்யும் பொழுது, உற்சாகத்தோடு விதைக்கும்போது கம்பீரத்தோடு இருக்கும்படி கர்த்தர் செய்ய உங்கள் விரும்புகிறார். இன்றைக்கு இந்த பாத்திரத்தில் குயவனோட கையில் இருக்கிறபடி, நீங்க கையில் இருக்கிறபடி, அவர் உங்களுக்கு குயவனாக வடிவமைத்தபடி நீங்க சொல்ற, மகனே மகளே, யார் யார் பார்க்கிறீர்களோ, இன்றைக்கு நான் உற்சாக ஆவியை உங்களுக்கு ஊற்றுகிறேன். அது ஒருபோதும் சோர்வு கொடுக்காது, அது மகிழ்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், மேன்மையை கொடுக்கும், அறிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், சகலத்தை கொடுக்கும். நல்ல தகப்பன், இந்த அருமையான வேலையிலே வந்த பிள்ளைகள் யாவர்களுக்கும், கேட்கிற யாவர்களுக்கும் உற்சாக ஆவியை கொடுக்கிறேன். சிறுக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் என்று சொல்லி இருக்கிறேன். இவர்கள் எந்த ஊழியத்தை தாங்கினாலும், எந்த ஊழியத்தை செய்தாலும் உண்மையாக செய்கிறபடியாக இவர்கள் ஆசீர்வதியும். யார் யார் என்னென்ன ஊழிய ஆண்டுக்கு செய்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டு தீர்க்கதரிசனமா சொல்றார், யார் யார் சின்ன ஊழியமா பெருக்கினாலும் சரி, எந்த ஆண்டுக்குன்னு செய்யற காரியத்தை நீங்க உண்மையா செய்தபடி இன்னைக்கு ஆண்டு சார் டபுள் உற்சாகத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பேன். டபுள் உற்சாகத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ண போறேன். என் தேவன் பலிபீடம் வருகிற வார்த்தையை முத்திரை போடுவார். நீ பலவீனத்தோடு இருந்தபோது ஆண்டுக்கு பிரயாசப்படுகிற உற்சாகத்துக்கு அதுக்கு தக்கபடி தராசுல ஈக்குவலான கொடுத்து ஆசீர்வதிப்பார்.
Thank you Holy Spirit. இப்ப பார்க்கிறதுக்கு தராசு தூக்கிட்டு இருக்க போல இருக்கலாம், ஆனா பலிபீட இன்றைக்கு இந்த 12வது நாள் உன் தராசு ஒரே லெவல்ல இருக்கும்படி நீ செய்ததுக்கு தக்க பலனை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன். Thank you Holy Spirit. இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த 12வது நாள் உற்சாகத்தை கொடுத்ததுக்காக பிதா குமாரன் பரிசுத்தாவை நன்றி செலுத்தி ஸ்தோத்திரத்தை ஆசீர்வதிக்கிறேன். இரக்கமுள்ள ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். God bless you. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் எப்போதும் சதா காலம் இருப்பதாக. ஹல்லேலூயா. பார்த்த யாவர்களுக்கும் தொடர்ச்சியா வாருங்கள். இன்றைக்கு உங்கள் உற்சாகத்தினாவே கொடுக்கிறார். உங்கள் சரீரத்தோடு மாற்றம், இடத்தை மாற்றம். நாளைக்கு சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். May God bless you.